ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, கஷ்டங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கை கடினமாகிவிடும். இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் கடினமான சிலவற்றை எல்லாம் கடந்து வரத்தான் செய்ய வேண்டும். அத்தனை கடினங்களையும் தான் இது நாள் வரை நீ கடந்து வந்தாய். அதனால்தான் இத்தனை வலிகளும் வேதனைகளும் முன்னிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அத்தனையையும் கடந்து வந்து விட்டாய் என்பதை தெரிந்து கொள். சோதனை காலம் முடிந்து விட்டது. இனி வரும் நாட்கள் நீ மிகவும் இன்பமயமான நாட்களை அனுபவிக்க கூடியதாக நிச்சயம் இருக்கும். எவ்வளவு அனுபவங்களை உன்னுடைய வாழ்நாட்களில் நீ பெற்றிருக்கின்றாய். அத்தனை அனுபவங்களையும் இனி உபயோகப்படுத்தி உன் வாழ்விற்கான நற்பலனையெல்லாம் நீ ஒவ்வொன்றாக பெறப்போகின்றாய். மாற்றி அமைக்க முடியாத விஷயங்களை எல்லாம் மாற்றி கொடுக்க இந்த முருகனின் துணை எப்பொழுதும் இருக்கும். இந்த விஷயத்தை என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே, என்னுடைய இத்தனை முயற்சியும் வீணானதே என்று பல விஷயங்களில் நீ கவலைப்பட்டிருந்தாய். அந்த விஷயங்கள் எல்லாம் புத்துணர்ச்சியையும் ஒரு புது உத்வேகத்தையும் பெற்று உனக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழல் ஏற்படும். என் அன்பு குழந்தையே, இது நாள் வரை நீ பொறுமையாக இருந்ததன் பலன் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது. எதையெல்லாம் முடியாது என்று தள்ளி வைத்திருந்தாயோ, எது எல்லாம் நடக்காதோ என்று சற்று தள்ளி வைத்திருந்தாயோ, அந்த விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடந்து கிடைத்து உன்னை முழு மகிழ்ச்சிக்கு உட்படுத்தும். எல்லையில்லாத அன்பை நான் பிறர் மீது வைத்திருந்தேன். ஆனால் அவர்களோ என்னை ஏமாற்றி சென்றிருக்கின்றார்கள். அந்த துரோகத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நான் ஏன் இந்த நிலைக்கு ஆளாக வேண்டும் என்று பல முறை நீ மனதிற்குள் இறைவனிடம் கேள்வி கேட்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அளவற்று எல்லை இல்லாமல் எதை கொடுத்தாலும் அதை எதிர்பார்க்கும் பொழுது அதை திரும்ப பெறுவது என்பது கடினமாகிவிடும். அளவோடு பகிரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் நமக்கு திரும்பவும் கிடைக்கவும் செய்யும். இனிப்பானாலும் அது சில சமயங்களில் திகட்டத்தான் செய்கின்றது. என் அன்பு குழந்தையே, அளவுக்கு அதிகமானால் அன்பு கூட திகட்டி விடுகின்றது. பல முறை பல கஷ்டங்களை அனுபவித்தும் இறைவனின் மீது இருக்கும் நம்பிக்கையை குறைத்து கொள்ளாது நீ எல்லையில்லா இன்பத்தை நிச்சயம் சந்திப்பாய். ஒருவரை முன்னேற்ற வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டால் என்னுடைய முடிவை மாற்றவோ நான் கொடுப்பதை தடுக்கவோ யாராலும் முடியாது. என்னுடைய உண்மையான பக்தர்களை கண்டெடுத்து அவர்களுடைய குறையை தீர்ப்பது என்னுடைய தலையாய கடமை. என்னுடைய பக்தர்கள் எவராயினும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதத்தில் பக்தியை வெளிப்படுத்துகின்றீர்கள். எந்த விதத்தில் என்னை வணங்கினாலும் பக்தியை வெளிப்படுத்தினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவன் நான். ஆனால் என்னுடைய பக்தர்கள் ஒரு பொழுதும் நேர்மையிலிருந்து தவறாமலும் உண்மையான அன்பிலிருந்து தவறாமலும் இருக்க வேண்டும். போலியான வேடங்களை எல்லாம் புகட்டி யாரும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் விரைந்து அனுபவித்துவிட முடியாது. விரைந்து கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நிலையானதாக இருக்குமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். காத்திருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தில் பல பக்குவங்களும் பல நல்லனவுகளும் அடங்கி இருக்கும். பொறுமையாக வளரக்கூடிய எதுவாக இருந்தாலும் நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருக்கும். அவசரமாக முளைத்தால் அது காற்றோடு காற்றாகி பறந்துவிடும். வேரூன்றி பொறுமையாக ஆழமாக வளரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது கற்பக விருட்சத்தைப் போல ஓங்கி வளர்ந்து நிற்கும். இத்தனை நாள் நீ பொறுமை காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு இனிமையான பல விஷயங்களை இனி பரிசாக கொடுக்கும். அத்தனையும் பெற்று நீ மகிழ இருக்கின்றாய். நடந்து முடிந்த சில கசப்பான விஷயங்களை இன்றளவும் நினைத்து மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த வருத்தங்களை இக்கணமே விட்டுவிடு. முடிந்தன முடிந்து போயிற்று. அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மால் செய்ய முடியாது. ஆனால் இனிவரும் நாட்களில் நம்மால் முடிந்த அளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கு இன்றைய தினத்தை முழுமையாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். கையில் இருக்கக்கூடிய இன்றைய தினத்தை நடந்து முடிந்த விஷயங்களை பற்றிய சிந்தனையிலும் எதிர்கால கனவுகளை பற்றிய கற்பனையிலுமே கொண்டு சென்றால் முழுமையான வெற்றியை பெறுவது சந்தேகமாகிவிடும்.
கிடைத்திருக்கக்கூடிய இன்றைய நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி உன்னுடைய முயற்சிகளை நீ துரிதப்படுத்தினால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் நலம் நிறைந்ததாக மாறும். நான் உன்னை எல்லா நேரமும் கவனித்தபடிதான் இருக்கின்றேன். ஏதோ ஒரு பெரிதான கஷ்டம் நடந்தது போல நீ உனக்குள்ளேயே வாவித்து யோசித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி எதுவும் நேர்ந்துவிடவில்லை என் குழந்தையே. ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுவதே இப்பொழுது எல்லாம் உன் வேலையாகிவிட்டது என்று தான் நான் சொல்வேன். நீ என்னிடம் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொண்ட விஷயங்களில் நான் கவனம் வைத்திருக்கின்றேன். தேவையில்லாமல் எதையாவது யோசித்து கொண்டே இருக்காமல் கவலைகளுக்கு மனதிற்குள் இடம் தராமல் இரு. என் அன்பு குழந்தையே, மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எதையும் சாதித்து விடலாம். அனைத்தையும் கடந்து வந்து விடலாம். இந்த கந்தனின் ஆசீர்வாதமும் அருளும் உன்னுடைய வாழ்நாளையும் தாண்டி உன்னுடைய தலைமுறைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த அளவு பல புண்ணியங்களை உன்னுடைய முன்னோர்களும் நீயும் செய்திருக்கின்றீர்கள். பாவத்தின் பலனை இதுநாள் வரை அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி புண்ணியத்தின் பலனை பெருமளவு சந்திக்கப் போகின்றது. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்க நான் உன் வாழ்க்கைக்கு ஆணையிட்டிருக்கின்றேன். எப்பொழுதும் நீ என்னை மறந்துவிடவில்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் செவ்வாய்க்கிழமையன்று விளக்கேற்றி வழிபட தெரிந்து கொள். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவதை நீ கண்கூடாக காண்பாய். கந்த சஷ்டி கவசத்தை அனுதினமும் படித்துவிட உன்னுடைய வாழ்க்கை மேலோங்கும். படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரத் தொடங்கிவிடும். படியேறி வந்து என்னை தரிசனம் செய்தால் உன் வாழ்க்கை மிக பெரிய உயரத்தை எட்டும். பல நன்மைகள் உன் வாழ்வில் நடந்தே தீரும். கவலைகளையும் வலிகளையும் மறந்து என்னை இருகரம் கூப்பி தரிசித்து நின்றால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மாயமாகிவிடும். உன் பணப்பிரச்சனையை மனப்பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் களைந்து நீ மிகுந்த ஆரோக்கியத்தோடு வாழ நான் வழி செய்வேன். எது நடந்தாலும் நன்மைக்கு இந்த முருகனின் அருளால் நடக்கின்றது என்பதை மட்டும் தெரிந்து கொள். உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை. நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான அடித்தளங்கள்தான் அனைத்து நிகழ்வுகளும். அதை மனமாற ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். உன்னை சுற்றி கிடைக்கக்கூடிய சிறு சிறு சந்தோஷங்களை அவ்வப்பொழுது அனுபவிக்க வேண்டும். அதில்தான் உன்னுடைய உண்மையான மகிழ்ச்சி அடங்கி இருக்கின்றது. இனி வரும் நாட்கள் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த கந்தனின் கருணை முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். எல்லா வளமும் பெற்று உன்னுடைய குடும்பத்தோடு நீ மனமகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாய். நல்லது நடக்கும்.